மிகவும் கீழ்த்தரமான கேவலப்பட்ட சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஒரு நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. இந்த பொண்ணு எதுக்கு அழுகுது அப்படின்னா, தன்னோட சொந்த பொண்ணையே பெத்த தகப்பனே கழுத்த அறுத்து கொண்டிருக்கான் அப்படின்னு நினைச்சா யாராலையும் ஜீரணிச்சுக்க முடியுமா? நாடு எங்க போகுதுன்னு தெரியல. குற்றங்கள் நிறைய நடக்குது. அதாவது பாலியல் ரீதியாகவும் சரி, கொலை குற்றங்களும் சரி நிறைய நடக்குது. இதுல இப்போ புதுசா சொந்த அப்பனே பிள்ளைகளை கெடுக்கிறது, பிள்ளைகளை பாலியல் துன்புறுத்தல் பண்றது, பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறது, 6 வயசு 5 வயசு கூட பாக்குறது இல்ல, கழுத்தறுத்து கொண்டுறது. பா, என்ன நடக்குது இந்த நாட்டுலன்னு தெரியல. சைக்கோத்தனமான ஒரு மனுஷனோட எப்படி இந்த அளவுக்கு இந்த பொண்ணு குடும்பம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஒரு பெண் வந்துட்டு ஆண் தவறு செய்யறான்னு சொல்லி விட்டு விலகுறான்னா, அதை விட்டு கொடுத்து சரி ஓகே போய் தொலைன்னு சொல்லி விட்டுற ஒரு மனப்பக்கம் ஒரு ஆணுக்கு ஏன் இருக்க மாட்டேங்குன்னு தெரியல. சேம் அதே மாதிரி தான் பெண்கள் ஏதாவது ஒரு தவறுகள் பண்றாங்க அப்படின்னா, ஆண்கள் ஏன் அதை விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு மனசு வர மாட்டேன். போய் தொலைன்னு விட மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் விட மாட்டேங்க, இங்கேயும் விட மாட்டேங்க. அது ஏன் தெரியல. 2 விஷயம் எனக்கு நான் பேசணும். உண்மையிலே இன்னைக்கு 2 விஷயம் நான் பேசணும். ஒன்று இந்த சோசியல் மீடியா பற்றி, இன்னொன்று காமனாக சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இந்த சமுதாயத்தில் இருக்க இந்த பொண்ணு அழுகிற விஷயத்துக்கு முதல்ல வரும். கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ள 7 வருஷம் வாழ்க்கையில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இடப்பட்ட டயத்தில் இந்த ஆணோட குணங்கள் சரியில்லாமல் செட் ஆகாமல் அவன் என்ன பண்ணுறான், அதை விட்டு விலகி வெளில வர்றான். விலகி வந்துட்டு இவ தன் பிள்ளையோட இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி போராடி தன் பிள்ளையோட இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறா. ஆனால் கணவன் அதை சம்மதிக்கலை. இதுக்கு இவன் மல்லு கட்டி நீ பிள்ளைய வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நானும் செத்து போயிருவேன், பிள்ளையும் கொன்றுவேன்னு ஒரு மிரட்டல் விடும் பொழுது சொந்த தாய் என்ன பண்ணுறா, ஓகே பிள்ளை இருந்துட்டு போட்டோம், ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கா திரும்பி வரும்ன்ற நம்பிக்கையில் அப்பங்கிட்டே கொடுத்துட்றா. பார்க்கணும்னு நினச்சி ஒவ்வொரு டைம் இந்த பொண்ணு வரும்பொழுது பிள்ளைய இந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறது கிடையாது. இவன் எப்போ பார்த்தாலும் செக்ஸ் டார்ச்சர் கொடுக்க, அடிக்க, இந்த குழந்தைய அடிக்க, இவன் அடிக்க, இப்படிமா ஓடிட்டு இருந்திருக்கு. இந்த குழந்தை கொலை செய்யப்பட்ட முதல் நாள் இந்த பிள்ளையை என்ன செஞ்சுருந்துருக்காங்கன்னா, ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய் ட்ரிப்பு ஏற்றலான்னு சொல்லிட்டு, சொந்த அப்பனே ட்ரிப்பு ஏற்றலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூமுக்கு இந்த சின்ன குழந்தைய கூப்பிட்டுட்டு போய் அங்கே அந்த குழந்தைய கழுத்தை அறுத்து கொண்டிருக்கான். ரொம்ப நேரமாக உட்காந்து அந்த அழுது முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன் நான். அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. ஒன்று இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு குணம் படைச்சவன்னா எப்பேற்பட்ட அப்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சம்பாதிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய அவங்ககிட்ட விட்டுட்டு இருக்கக்கூடாது. கூட வாழ்ந்த ஒன்னையே ஒழுக்கமாக வச்சு பார்க்க முடியல அப்படிங்கும்பொழுது உன் பிள்ளைய எப்படி வச்சு பார்ப்பா அப்படின்ற ஒரு யோசனை உனக்கு வந்துருந்துருக்கணும். நீ அவங்ககிட்ட துளி அளவுக்கு விட்டுருந்துருக்கக்கூடாது. குழந்தைக்காண்டி நான் வீடு கட்டுறேன்னு சொல்லி சொல்கிற பொண்ணு குழந்தைய உன் கைக்குள்ளேயே வச்சிருந்தா அப்படின்னா இன்னும் அந்த பொண்ணு நல்லபடியாக வாழ்ந்துருந்து. அவன் கேரக்டர் சரியில்லாமல் போகுதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவனுடைய எந்த தொடர்புலையுமே இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நலம். என் பார்வைக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு பிரச்சனை வந்துட்டீங்களா, அடுத்த செகண்ட் அவன் எந்த கான்டாக்டுமே பண்ணாதீங்க. அவன் கொடுக்குற ஜீவனாம்சத்தில் எந்த மண்ணாங்கட்டி எதுவுமே வேணாம். பெண்கள் நீங்களாக நின்று போராடி வாழ கற்றுக்கங்க. திரும்ப அவங்க பக்கத்தில் போய் நீங்கள் திரும்பி நின்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேராபத்துக்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த பொண்ணு சொல்கிற ஒரு வார்த்தை, அந்த ரெக்கார்ட் போடுறேன் கேளுங்க. அவன் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் வேணாம் அப்படின்னு 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் ஆயிடுச்சு. வெளியே வந்துட்டேன். பாப்பா என்கிட்ட தான் இருந்தா. ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, கூட்டின்னு போயிட்டான் பாப்பாவை. அவங்க அம்மா சேர்ந்து அவங்க அக்கா வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் டெய்லி நைட் ஆனால் வீட்டுக்கிட்ட ஒரே சண்டை. அந்த ரவுடியை கூட்டின்னு இந்த ரவுடியை கூட்டின்னு குழந்தைய காட்டவே இல்லை சார். கடைசி வரைக்கும் என் கண்ணு குழந்தைய காட்டல. நானும் ஒவ்வொரு நாள் ஃபோன் பண்ணி கேட்பேன். அட்லீஸ்ட் பாப்பா வாய்ஸ் ஆச்சு நான் கேட்குறேன், ஒரு வீடியோ கால் ஆச்சு பண்ணுவேன். என் டிவோர்ஸும் அப்ளை பண்ணிட்டேன். என்னைக்கு குழந்தை உங்ககிட்ட வருதோ அன்னைக்கு நானும் பாப்பாவும் சேர்த்துருவோம் அப்படின்னா அதில் அதையும் நான் ஆன்ல போட்டேன். சரி பாப்பா நல்லா இருந்தா போதும். இப்படி பண்ணிட்டாங்க. 3 இன்ச்சுக்கு அடுத்திருக்கான் நான் குழந்தை. 3 இன்ச்சு என்ன பண்ணுங்க சார். 6 வயசு தான். 4 மாசம் யாரோ மாதிரி 3ஆவது மனுஷன் மாதிரி ஸ்கூல்ல நின்று தூரமா நின்று பார்த்துட்டு வருவேன். எத்தனையோ சான்ஸ் கொடுத்த அந்த குழந்தைக்காக. சரி வாழ்ந்துட்டு போனோம். நைட் ஆனா போட்டு அடிக்கிறது, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு அடிக்கிறது. அப்புறம் காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்பான். சரி மன்னிச்சிரு, குழந்தை இருக்காளே வாழ்ந்துட்டு போலாம். நான் வாழ்ந்துட்டு போனேன். அப்புறம் பார்த்தா கேரக்டரே சரியில்லை. எனக்கு அது வேணாம், லைஃபே வேணாம் சொல்லிட்டு குழந்தைய கூட்டு வந்துட்டேன் நானு. அவன் நல்லா இருப்பான் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். அவன் நிம்மதியா இருக்கணும், நல்லா படிக்கணும், டார்ச்சர் அனுபவிக்க வேணாம். அவன் எவ்வளவு மென்டலா எவ்வளவு டிஸ்டர்பா இருப்பான் அங்க இருக்கும்போது. அதனால தான் நான் முடிவு எடுத்தேன், அவன் வேணாம் சரியில்லை வந்துடலாம் அப்படின்னு.
கடைசி என் குழந்தை என் அம்மான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது, எத்தனை மாசம் ஆகுது தெரியுமா சார்? என் கண்ணில் கூட காட்டல சார் அவன். அம்மா கிட்ட தானே சார் நான் என் கிட்ட தானே சார் நான் கேட்டேன். குழந்தைய காட்டு, குழந்தைய நான் அட்லீஸ்ட் நீ ஒரு 3 நாள் வச்சுக்கோ, நான் ஒரு 4 நாள், சரி உனக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், நான் தான் இல்ல அட்லீஸ்ட் குழந்தையாச்சும் உங்க கூட இருக்கட்டுமே அப்படின்னு தான் சார் நான் இருந்தேன். நான் ஒன்னும் அவன்கிட்ட காட்டாமலாம் கிடையாது. குழந்தையே வச்சுக்கோ, நானே வச்சுக்கிறேன், 2 பேருக்கிட்டயுமே இருக்கட்டும் குழந்தை. அவளுக்கு அம்மா வேணும் அப்பா வேணும்னா சார் நான் இவ்வளவு அமைதியா இருந்தேன், எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தேன். சைக்கோ கடைசியில என் குழந்தைய எப்படி கொண்டுட்டாச்சு, மனசாச்சு இல்ல அவன மாதிரியே தான் சார் இருப்பான், என்ன மாதிரி கூட அவன மாதிரியே தான் இருக்கும். எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல. என் குழந்தைய ஐயோ என் குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஈகோ. சரி அம்மா அப்பா அக்கா அம்மா எல்லாரும் இருக்காங்க. நைட் ஆனா வந்து சண்டை போட தெரியுது வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் எப்படி கத்துவனா சிங்கசிமா. நான் தப்பே பண்ணாதவனா, எனக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட். அது காலைல வந்து வீட்டுல வந்து பேசலாம். ஈகோ எப்படி பாருங்க, குழந்தை கூட நான் தரமாட்டேன், நான் சாவடிச்சிருவேன், ஆனா குழந்தை உங்ககிட்ட இருக்க கூடாது. எப்படி பண்ணிருக்கான் சார்? நானாச்சு என்கிட்ட கூட நானாச்சும் பார்த்து வந்துருப்பேன்ல. அவ வருவாங்க சார், வீடு அவளுக்கு பிங்க் கலர் ரூம் வேணும் சொல்லிட்டு அவளுக்காக தான் வீடு எல்லாம் கட்டிட்டு இருக்கும். முந்தானத்து கூட சார், முந்தானத்து நைட் இவ்வளவு பெரிய கத்தி அங்க இருக்கிற ஏரியா பசங்க தான் மடக்கி கட்டி எடுத்தாங்க. இன்னத்துக்கு நாங்க போயிருக்க வேண்டியது, நான் போயிருந்தா கூட நல்லா இருக்கும் போல. நான் வந்தேன்ல சார், அவன் தப்பு பண்ணா நான் வெளியே வந்தேன். அதுக்கு எங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பி நான் போய் வாழணும் அப்படின்னு. அப்ப கூட நான் யார் பேச்சும் நான் கேட்கல. 4 வாட்டி நான் போனேன், 4 வாட்டி போனோம். ஒவ்வொரு வாட்டி அடிச்சு 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 வெளியே அனுப்புவோம். எப்படி தெரியுமா, அந்த வெஞ்சன்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கணும். யார்கிட்ட வேணா போ, என்ன வேணா பண்ணு, என்கிட்ட காசு இருக்கு. குடும்பமே அப்படிதான், எங்க கிட்ட காசு இருக்கு, நாங்க பாத்துப்போம். அந்த அவங்க அம்மா சொல்லலாம்ல, குழந்தைய போய் விட்டுடா, அதுல ஒரு குழந்தை பேத்து தானே, அம்மா கிட்ட காட்டுடா குழந்தைய. எனக்கு பார்க்கவே இல்லை சார் என் குழந்தைய. அம்மானு கூப்பிட்டேன் எவ்வளவு நாளாவது. கடைசியில நான் இப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்ப ஆச்சுன்னு கூட தெரியல சார். காலைல 7 மணிக்கு அவங்க அப்பா கால் பண்ணாரு, இது மாதிரிமா இறந்துட்டாங்க 2 பேரும். அப்படி 2 பேரும் தான் இறந்துட்டாங்க. இவளுக்கு 3 இன்ச்சு அறுத்துருக்காங்க. சாவல எப்படி கொஞ்சம் கூட எப்படி சார் மனசு வரும்? ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போது யாருமே கேட்க மாட்டாங்க வீட்டுல. அவங்க அம்மா வரட்டும், அப்பா அக்கா யாருமே கேட்க மாட்டாங்க. குழந்தைக்கு அவளுக்காக மட்டும்தான் சார், அவளுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு வருஷம் அமைதியா இருந்தேன். சரி மாறுவான் குழந்தை இருக்கு. கடைசியில என் குழந்தைய என்னை விட்டு போயிடும். யாருக்காக வாழ, எனக்கு யாரு இருக்கா? 7 வருஷமா அடிப்பான், ஆனா வந்து சொல்ல மாட்டேன். குடிச்சிட்டு வந்து அது ட்ரக் அடிக்டடா என்னன்னு எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண எனக்கு தெரியாது. 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து சாரி கேட்பான். சரி குழந்தை இருக்காது, அது காலைல விழுந்து மன்னிப்பு கேட்பான். காலைன்னா வெளியே கூட்டிட்டு போறது, ஜுவல்ஸ் வாங்கி தருது, அப்படி இருப்பான். நைட் ஆனா ஏதோ ஒரு டென்ஷன் வந்து அவங்க அம்மா மேல இருக்கிற டென்ஷன், அக்கா மேல எல்லாத்தையும் வந்து என்கிட்ட காட்டுறது. குழந்தை இருக்காது என்ன பொறுத்து போறது. என் குழந்தை செத்ததுக்கு காரணமே அந்த குடும்பம் தான். இந்த மாதிரி ஈனப்பிறவி கிட்ட எல்லாம் குழந்தைய கொடுக்கலாமா? இந்த மாதிரி ஈனப்பிறவி கிட்ட எல்லாம் குழந்தைய கொடுக்கலாமா? ஈகோவில் இருக்கிற அந்த பரதேசி நாய் கிட்ட எல்லாம் குழந்தைய கொடுக்கலாமா? அந்த குழந்தை என்ன துடுதுட்டு சித்திருந்திருக்கும். தகப்பனே தன்னை கழுத்து அறுக்கிறான்னு சொல்லும்பொழுது எந்த பாவமுமே செய்யாத அந்த குழந்தை, அது வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த தகப்பனை விட்டு கொடுக்காத அந்த குழந்தை, நம்பி போன அந்த குழந்தைய எப்படி எந்த அளவுக்கு வந்து அவன் கழுத்து அறுத்திருந்திருக்கான். இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கும் பொழுது போலீஸ் கொஞ்ச நாள் என்ன தெரியுமா செய்யுது, இவங்களை வந்து அப்படி தண்டிக்கிறேன்ற பேர்ல அப்படியே போய் இவனுக்கு ஜாமீனை கொடுத்து வெளியில விட்டுறது. நீங்க மிகப்பெரிய தப்பு. இந்த அரசாங்கமும் சட்டமும் என்ன கேவலமான இருக்குன்னு எனக்கு உண்மையிலே புரியல. இவங்களெல்லாம் தயவு செய்து வெளியில விடாதீங்க. அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாவே அப்படியே இந்த ஜெயிலுக்குள்ளேயே இருந்து அவங்க அனுபவிச்சிடணும். ஒரு பெண்ணால அந்த வாழ்க்கையை கடந்து போக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து விலகுறா அப்படின்னா விலகி அப்படி விட்டுறணும். அதே மாதிரி ஒரு ஆண் அந்த வாழ்க்கை வாழ முடியலன்னு சொல்லிட்டு கடந்து போறானா அந்த ஆணை அப்படி விட்டுறணும். ஓகே நீ போ, அவ்வளவுதான் முடிஞ்சு.
திரும்ப என் இடத்துல வராத, நானும் உன் இடத்துல வரப்போறதில்ல. இந்த குழந்தைகள பெண்களிடம் தயவு செய்து குடுத்துருங்க. சப்போஸ் அந்த பெண் வளர்க்க முடியாத ஒரு பெண்ணாக இருந்தா, ஆண் வாங்கி வச்சுக்கங்க. இல்ல அப்படியா, அந்த பெண்கிட்டயே அந்த குழந்தைய குடுத்துருங்க. அது பெட்டர். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். பெட்டர் அதுதான். பெண்கிட்டயே குடுத்துருங்க. ஆண் வந்து 4 இடத்துல நீங்க போய் படுத்து எந்திரிச்சு செஞ்சு வச்சுட்டு வந்துருவீங்க. உங்க கூடயே உங்க பெண் குழந்தைகளும் கண்டிப்பா நடக்க முடியாது. ஆண் குழந்தைகளும் உங்களால நடக்க முடியாது. இப்ப இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவுல ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப வைரல் ஆச்சு. அ சாரதின்னு ஒரு பையன் இல்லையா? அந்த பையன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் ஆயிருந்து, அந்த குழந்தைங்க 2 பசங்க தன்னோட சொந்த 2 பசங்களையும் விட்டுட்டு, அவ கூட சண்டன்னு சொல்லிட்டு அந்த பையன் இறந்து போயிட்டான். இந்த கவிதான்ற பொண்ணு இப்ப வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அவன பத்தி ரொம்ப கேவலமா விஷயங்கள் சொல்லுது. கேவலமான விஷயங்கள வந்துட்டு ஷேர் பண்ணுது. வீடியோஸே ஷேர் பண்ணுது. ஐபில வந்து எனக்கெல்லாம் ஷேர் பண்ணி வச்சுச்சு. ஆனா, இப்போ அவன வச்சு என்னமோ அவனுக்காண்டி ஏங்கி வாழ்ற மாதிரி இருந்து ஃபாலோவர்ஸ் ஏத்துது. இது ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் மாரி எனக்கு படுது. தென் இன்னொரு ஒரு விஷயம். இப்ப சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிருந்த கனி. எனக்கு அந்த பையன் பேர சொல்ல உண்மையிலே வெறுப்பான அளவுக்கு ஆயிருச்சு. ஏன் அப்டின்னா, ஒரு பொண்ணு தப்பு பண்ணிருச்சு. ஓகே. நீ சொல்றத ஏத்துக்கிறேன். தப்பு பண்ணிருச்சு. அந்த பொண்ண டோட்டலா ஆரம்ப காலகட்டத்திலேயே கேவலப்படுத்தி வெளில வந்து அசிங்கப்படுத்துற அளவுக்கு படுத்திட்டீங்க. எல்லாம் படுத்திட்டீங்க. அந்த பொண்ணு உன்னோட வாழ்க்கைய விட்டு வெளில வந்துருச்சு. ரிட்டர்ன் அந்த பொண்ணு சேர்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்பொழுது கூட, எனக்கு மைண்ட் செட் இல்ல. எனக்கு மைண்ட் செட் இல்ல. நான் அவ கூட வாழ விரும்பல. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவ எடுத்து வச்சுட்டு, எப்ப பாரு எவனாவது ஒருத்தன் பேட்டி கேட்டு வந்தாலோ, செஞ்சாலோ, ஒரு இன்டர்வியூ எடுத்தாலோ, அடுத்த செகண்ட் அந்த பொண்ண பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே தான் இருந்து, கடைசியில உங்களுடைய ரீல்ஸ்லயும் சரி, செயல்கள்லயும் சரி, எல்லா விஷயத்திலும் அந்த பொண்ண நோகடிச்சுக்கிட்டே என்னடா கேரக்டர் இதெல்லாம்? இதெல்லாம் என்ன கேரக்டர்ன்னு தெரியல. இதெல்லாம் எங்கிட்டு இருந்து பிறந்து வருதுங்கன்னு தெரியல. தப்பு பண்ணிட்டா, வாய தொறக்கல. தப்புக்கான தண்டனைய உலகமே சேர்ந்து அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்ததையும் செய்யுது. இதுக்கு மேல என்ன தண்டனை இவன் குடுக்கணும்னு நெனைக்கிறான்னு தெரியல. இதுக்கு மேல என்ன தண்டனை குடுக்கணும்னு நெனைக்கிறான்னு தெரியல. சேம் அதே மாதிரி இந்த பொண்ணும் எந்த இடத்துலயுமே இவன பத்தி எந்த தவறான வார்த்தைகள் விடவும் இல்ல. எந்த ஒரு விஷயத்துல விடல. இவன் வந்துட்டு தவறான ஒரு வீடியோ அப்லோட் ஆகி வெளில வரும்பொழுது கூட, அவ்வளவு தூரம் இவன பத்தி நெகட்டிவான ஒரு வீடியோ, கேவலமான வீடியோ வந்துச்சு. அந்த கேவலமான வீடியோவ கூட இந்த பொண்ணு அத புறக்கணிச்சுட்டு, அத வந்து ஒரு மைண்ட் பண்ணிக்கிறாம தான் போச்சு. அப்ப இந்த பொண்ணு சப்போர்ட்டிவா நிக்கிற மாரி தான் அந்த பொண்ணு சில போஸ்ட்டுகளோ, சில பேட்டிகளோ குடுத்திருக்குமே தவிர, இவங்களுக்கு ஆப்போனன்ட்டா அந்த பொண்ணு கிடையாது. கனி வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போனன்ட்டா கிடையாது. ஆனா இருந்தும், இந்த 2 கணவன்ங்க இருக்காங்கல்ல, தேவையே இல்லாம அந்த பொண்ண அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி இப்ப வரைக்கும். இப்ப எனக்கு வேற ஒரு கல்யாணம் ஆகப்போது. இப்ப வரைக்கும். டேய் புரிஞ்சுகிட்டு, உன்னைய பத்தி தெரிஞ்சுகிட்டு, டோட்டல் உண்மையும் பண்ணிக்கிட்டு ஒருத்தி வந்துட்டா. அப்ப ஷட்டர சாத்திட்டு பேசாம கம்முனு இருந்துக்கிறணும். ஓகே. நமக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுல. இனி இந்த உலகம் நம்மள பத்தி என்ன பேசினா என்ன, பேசாட்டி என்ன, என்ன சொன்னா என்ன, சொல்லாட்டி என்னன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை நீ நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிட்டே இரு. நெகட்டிவ் கமெண்ட்கள இப்படி தள்ளி விடுறவன், உன் பாட்டுக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டே இரு. அத விட்டுட்டு தேவையே இல்லாம அந்த பொண்ண போய் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஆக்கி, அந்த பொண்ண இன்னும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்துட்டு, இந்த தனான்ற பொண்ணு உண்மையிலே உன் மேல செம்ம காண்டாகுது. உண்மையிலே செம்ம காண்டாகுது. என்ன காண்டுன்னு தெரியுமா? அவன அந்த பிள்ளை ஏமாத்துச்சு. அந்த பிள்ளை வந்துட்டு பேசுச்சு. அந்த பிள்ளை "உனக்கு என்னம்மா தாயே? உனக்கு என்ன தெரியல? சீரியஸா கேட்கிறேன். உனக்கு என்னன்னே தெரியல." எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. உனக்கு என்ன கோவம் வருது? நீ இப்ப தானே கல்யாணம் பண்ற. அதுக்கு முன்னாடி அவளோட புருஷன் தானே. அது அவளுக்கும் அவனுக்குமான பிரச்சனை. எனக்கு இவ்ளோ தூரம் கோவம் வருது. இத ஏன் இவர் வெளியில சொல்லல? அவங்க அவங்க இவ்ளோ தூரம் பண்ணியிருக்காங்க. பண்ணட்டும். அது அவளுக்கும் அவனுக்குமான பிரச்சனை. நீ அதுல மண்டைய குடுக்கக் கூடாது. உன் வாழ்க்கைக்குள்ள அந்த பிள்ளை வந்துருந்துச்சு அப்படின்னா, நீ பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிட்டு போகுற அப்படின்னா, அவனோட வலிய புரிஞ்சுகிட்டு நீ அந்த அன்ப குடுக்குற அப்படின்னா, ஓகே. அந்த அன்புல நீ இப்படி வாழ்ந்துட்டு போயிரு. அத விட்டுட்டு நீ இவள வெளிக்கொண்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீ அசிங்கப்படுத்துற அப்படின்னா, அப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பண்றதுனக்கடா இருக்கு. அந்த பிள்ளை சும்மா இருந்த பிள்ளைய ஏதோ உங்கள 2 பேரோட ஒரு விஷயங்களுக்காக பிளான் பண்ணி அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்துன மாரி இருக்கு. நீங்க செய்ற செயல்கள் எல்லாம் அந்த பேட்டி குடுக்குறதெல்லாம் பார்த்தேன். அதுல மணி என் பேர் சொல்ல பிடிக்கல உண்மையிலே சொல்றேன். அவன் என்ன சொல்றியா? என்ன வார்த்தை சொல்ற? நான் டைவர்ஸ் கேட்கல அப்படின்னு. சரி ஓகே. அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ இந்த டைவர்ஸ் குடுக்குற முன்னாடி வரைக்குமே வந்துட்டு உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்துச்சு. ஆனா நீ அத ஏத்துக்கிற மனநிலைமையில இருந்தியா? அவங்களே வந்து வாழ்றதாக இருந்தாலும், நான் காலமெல்லாம் அவங்கள குத்தி காமிச்சுட்டு சாவடிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு அவங்க எங்க கூட வாழாம இருக்கிறதே நல்லது. ஓரமா ஒதுங்கி போறதே நல்லதுன்னு சொன்ன வாய் அந்த வாய் தான். எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டா எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம்னு அர்த்தமா என்ன? அப்போ ஒரு பொண்ண வந்து வேணான்னு புறக்கணிச்சதுக்கு அப்புறம், சும்மா அத பத்தி பேசிக்கிட்டே இருந்துட்டு, கடைசியில இப்ப கலாட்டா மீடியாவுல என்ன ஒரு வார்த்தை வருது? அ என்னது? நான் அடிபட்டுருக்கேன். எனக்கு புண்ணாயிருக்கு. எனக்கு வலிக்குது. அதனால நான் கத்துறேன். கத்திக்கிட்டே தான் இருப்பேன். நான் உன்ன அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இரு. எத்தன நாளைக்கு நீ வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ண போற. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? க்ளோஸ் பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். திரும்ப இந்த பொண்ண பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. அந்த பொண்ண பத்தி பேச மாட்டேன். எந்த வீடியோவும் போட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப நீ மீடியாவுல தான் உட்கார்ந்து பேசுற அப்படின்னா, அப்ப மக்கள் எல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயம். மிகப்பெரிய முட்டாளாக்குற விஷயம். உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க வெளியில கொண்டு வர்றதுக்கு முட்டாளாக்குற விஷயம். அதே இன்டர்வியூல அந்த பொண்ணு நல்லா தெளிவா தான் பேசுது. ஆனா அந்த பொண்ணுக்கு 2, 3 பாயிண்ட்ட தலைவர் இப்படி எடுத்து குடுக்குறாரு. ஏன்னா இந்த இந்த பாயிண்ட்லயே நீ பேசிட்டு போ. ஏன்னா உண்மைய பேசிப்புட்டா ஒரு சில விஷயங்கள் உண்மைய பேசிப்புட்டா, என்னம்மா நான் டைவர்ஸ் கேட்டேன்னு சொல்ற. அவங்க நீ மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா வேற என்ன செய்வாங்க?
இது நான் உன்னைய கூட இருக்கும்போது தானே இப்படி பேசிக்கிட்டே இருக்க. உனக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருந்தா தானே பேசிக்கிட்டே இருக்க. ஸோ உன்னை நான் டைவர்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணுங்க வந்துருச்சு. டைவர்ஸுக்கே அப்ளை பண்ணுதுங்க. நீ வாழ மாட்டேன்ற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுது. குடுத்துரு. இல்ல வாழ்றேன்னு சொன்ன உடனே நீ மன்னிச்சு ஏத்துக்கிருவியா? நானே பேசியிருக்கேன். நானே பேசிக்கிறேன் அவன்கிட்ட. அவன்கிட்ட நான் பேசும்பொழுது, அவன் எந்த அளவுக்கு மரியாதை குறைவா பேசினான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இன்னும் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த வாய்ஸ் ரெக்கார்ட எடுத்து வச்சிருக்கேன். அப்போ ஒருத்தவங்க ஆதரவு குடுக்குறாங்க அப்படின்ன உடனே அப்படியே ஈன்னு பல்ல காமிக்கிறது. நீங்க பண்ற தப்ப வந்து சுட்டி காமிச்சுட்டா, அடுத்த செகண்ட் வந்துட்டு அவங்கள வந்து சீத்தோன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது. இது எந்த விதத்துல கேவலமான செயல் இதெல்லாம். அப்போ ஒரு பொண்ணு ஏமாத்திருச்சுன்னா, நீ விட்டு விலகுறன்னா விலகிருச்சு. அந்த புள்ள உன் பக்கத்திலேயே உட்காரல. பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தா நீ குட்டிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. உன்ன விட்டு ரொம்ப தூரம் போயிருச்சு. நீயே அந்த பிள்ளைய விட்டு டபுள் மடங்கு ரொம்ப தூரம் போன. திரும்ப அத இதனால என்ன இருக்கு? இன்னொருத்தவங்க அசிங்கப்படுத்துறதுனாலயோ, தன்னோட ஈகோ வந்து எதுக்கு இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருக்கு? இந்த மாதிரி ஆண்கள்னால தான் இந்த மாரி குழந்தைங்களோட அபியூஸ், குழந்தைங்க பெண்கள் கேவலப்படுறது, பெண்கள் அசிங்கப்படுறது, அசிங்கப்படுத்துறதுல இவங்களுக்கு அப்படி என்ன ஆனந்தம் இருக்குன்னு உண்மையிலே தெரியல. இந்த குழந்தைய கொன்னதுனால இவனுக்கு என்ன ஆனந்தங்கிறது தெரியல. இந்த பிள்ளைய இவன் அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறனால இவனுக்கு என்ன ஆனந்தம் அப்படிங்கிறது தெரியல. இது கடவுளுக்கு தான் தெரியும் உண்மையிலே. இதுகளோட மைண்ட் செட், மென்டாலிட்டி என்ன அப்படின்னு. ஒருத்தவன் பொம்பள பிள்ளைய கெடுத்து கொன்னுடுறாய்ங்க. இன்னொன்னு பொம்பள பிள்ளைய கொன்னுருது. இன்னொன்னு பொம்பள பிள்ளை அசிங்கப்படுது. இதுல என்ன கிடைக்குதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. சமூகம் இந்த அளவுக்கு கேவலமானதா? உண்மையிலே சமூகம் கேவலமானதா? சமூகத்துல இருக்கிற இந்த 1, 2 பேருனால வந்துட்டு ஒண்ணொன்னா பார்த்து பார்த்து பழகுறாய்ங்க. நீங்க ஒரு 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 ஸ்டேட்டஸ்க்கோ இவன் என்னடான்னா, இவனோட குழந்தை போனதுக்கு பணம், ஈகோ பிரச்சனை. இங்க கௌரவம்ன்னு சொல்லிட்டு கௌரவத்தையும் தூக்கி கூடையில கவுத்துன. நீ கூடையே கவுத்துன. நீ எல்லாம் ஒரு செக்ஸ் வீடியோவுல வந்துட்டு உள்ள போய் என்னென்னமோ பண்ணுனன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆகும்பொழுது, உன்னைய வந்துட்டு அந்த டைம் உன்ன வந்துட்டு நானும் அவன்னு சொன்னேன். ஓகேடா இந்த மாதிரி வந்துட்டு தப்பான வீடியோ வந்திருந்தா கூட, நீ அத பத்திலாம் கவலைப்பட்டுக்கிறாத. மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இரு. மூவ் ஆன் பண்ணு. பிளஸ் ஆர் மைனஸ் 2யுமே நான் சிந்திக்கிற ஆளு. அந்த மாரி மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இரு. அதுக்கு மட்டும் நல்ல கமெண்ட்லாம் வருது. அதாவது வந்து இவர் பண்ற தப்ப வந்து ஐய்யயோ! இத வந்துட்டு பாசிட்டிவா சொல்லிட்டா ஓகே. ஆனா இவரோட செய்ற தப்ப வந்து இத நீ செஞ்ச தப்பு தம்பி. ஒரு பொம்பள பிள்ளைய இவ்வளவு தூரம் நீ அசிங்கப்படுத்துற தப்புன்னு சொல்லிட்டோம்னா, அடுத்த செகண்ட் பொத்துக்கிட்டு வந்துரும். சேம் இதே கேட்டகரி தான் இங்க இந்த பிள்ளையோட வாழ்க்கையிலயும். உன்னால நீ ஒழுக்கம் இல்லாம இருக்க. நீ என் பிள்ளைய என்கிட்ட குடுத்துரு. நீ எக்கேடு கெட்டு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னா, என் பிள்ளைய குடுக்க மாட்டேன். என் கௌரவம் போயிரும். என்னை கேவலப்படுத்தும். இந்த சொசைட்டி என்னை கேவலமா பார்க்கும்னா, அப்ப நீ அந்த தவறுகள செய்யாம இருந்திருக்கணும். குடிக்காம இருந்திருக்கணும். போதைக்கு அடிமையாகாம இருந்திருக்கணும். சம்திங் அவனோட ஃபோன வாங்கி பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருந்திருக்கும். எத்தன பொண்ணுங்களோட பழகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா அதே மாதிரி அவங்க அம்மா, அப்பா வளர்ப்ப பாருங்களேன் எப்படின்னு. ஒரு பொண்ண எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசுறோம், கீழ்த்தரம் செய்றோம். அவங்கள விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ண எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறோம். இது பல குடும்பங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. பல குடும்பங்கள்ல ஒரு பெண்ண வந்துட்டு எவ்வளவு தூரம் கீழ்த்தரமா சித்தரிக்கணுமோ, அசிங்கப்படுத்தணுமோ, அவங்கள வந்து வெறுக்க வைக்கணுமோ, உலகம் அவங்கள வந்து துப்புற அளவுக்கு வந்துட்டு இவங்களால எவ்வளவு தூரம் அந்த பெண்ண வந்து வெறுக்க வைக்கணுமோ, அத வந்து கன்டினியூஸா செஞ்சுட்டே இருக்காங்க. ஏன்னா ஆண்ன்றதுமே பெரிய ஆண் பெரிய இவன். ஏன்னா வேற வழி இல்ல. அவன் 1000 தப்பு பண்ணாலும் அவன் ஆம்பள. என்ன ஆம்பள? புள்ள பிறக்கறதுக்கு மட்டும் தான் ஆம்பள. மானம், ரோசம், வலி, வேதனை எல்லாருக்கும் ஒரே ஒரு இதுதான். கேவலம், கற்பு எல்லாமே ஒரே ஒரு இதுதான். ஆம்பளையால ஒரு குழந்தை குடுக்க முடியும். பெண்ணால ஒரு குழந்தைய பெத்துக்கிற முடியும். இத தவிர வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாதுங்க. இதுல தேவையே இல்லாம அது ஒரு ஆண். 1000 தப்பு செஞ்சாலும் ஆணுதே. என்ன ஆணு? நீ வேற ஒரு இத தேடி போனாலும் இது பழசு. இது பழசு. இது குப்ப. இதே மாரி தான். வேற ஒரு வாழ்க்கைய நீ தேடி போனாலும் இது நீ பழசு குப்ப. இது இருந்து கொண்டு இத புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது தான் வாழ்க்கை. இல்லையா விட்டு விலகணும்னு தோணுச்சா, தயவுசெய்து மக்களே நான் நெறைய பேர்கிட்ட நான் சொல்றது அதுதான். நான் என்னோட வீடியோஸ்ல லைவ்லயும் நெறைய நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிக்கலையா? ஒதுங்கி வாழ்ந்துருங்க. இன்னொருத்தவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த அசிங்கப்படுத்துறது உங்களையே மிகப்பெரிய பாதிப்புல கொண்டு போய் விடும். உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற அபிமானமோ, மதிப்போ, மரியாதையோ, உங்க சுற்றுப்புறத்துல வச்சிருக்கிற ஒரு மதிப்பு, மரியாதையோ, இல்ல உங்க குடும்பங்கள்ல இருக்கிறவங்க வந்து உங்கள மதிக்கிற மரியாதை எல்லாமே டோட்டலா டேமேஜ் ஆகுறதுக்கு நீங்களே ஒரு வழிவகை குடுக்குறீங்க. விலகிட்டோமா, ஓகே அப்பா சாமி இது போதும்டா, இந்த வாழ்க்கை நமக்கு போதும்னு விலகிருங்க. நீ பெண்ண பத்தி குறை சொல்றதுனாலயோ, இந்த மாரி குழந்தைய கொல்றதுனாலயோ, ஒண்ணுமே ஆகப் போறது கிடையாது. அதுல உன் குணத்த வந்து இன்னும் கொஞ்சம் விமர்சிக்கத்தான் செய்வேன். இன்னும் கொஞ்சம் கேவலமா காரி துப்பத்தான் செய்வானு. இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும்? இந்த குழந்தை இந்த மாரி பண்ணிட்டான்ல, அதுல பண்ணிட்டு இவனே கீறவும் செஞ்சிருக்கான். அதுக்கு அங்க என்ன ரீசன் போய் சொல்லியிருக்கான்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு சொல்லி அழுகும் பொழுது, என் என் பொண்ணு செத்து போச்சு. அவன் சாகல. என் பொண்ணு செத்து போச்சு. அவன் சாகல. அவனுக்கு தேவை ஈகோ. அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு பணம் இருக்குன்னு சொல்லியே என்ன வந்து கஷ்டப்படுத்துறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள இவங்கலாம் பண்ணும்பொழுது, நடு ரோட்ல வச்சு சுடணும் போல தான் இருக்கும். பெண்களை கேவலப்படுத்துறவனையும் சரி, பெண்களை இழிவா பார்க்குறவனையும் சரி, பெண்களை காம பொருளா பார்த்து சிறு குழந்தைகள்னு பாராம கூட ரேப் பண்றவங்களையும் சரி, கொலை பண்றவங்களையும் சரி, நடு ரோட்ல நிக்க வச்சு அப்படியே சுட்டுறணும். அது ஒரு தண்டனை. காலமெல்லாம் இன்னொருத்தவனுக்கு உணர்த்திக்கிட்டே இதே மாரி நடு ரோட்ல நம்ம அம்மனமா கூட சாகுற அளவுக்கு நமக்கு ஒரு தண்டனை இருக்குடான்றத இந்த சட்டங்கள் வந்து கடுமையா கொண்டு வந்தா தான். நடு ரோட்ல நின்னு அவங்கள இது பண்ணுங்க. அவங்கள அசிங்கப்படுத்தி சாவடிங்க. அவங்க சாவு இன்னொருத்தவனுக்கு ஒரு பாடமா இருக்கணும்னு நெனச்சா, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சட்டம் வருதுனா, பெண்களை இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆண், ஒரு குழந்தை இந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆணுக்கு நீங்க சட்டத்துல தண்டனை குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நாங்க கண்ண மூடுறோம், காத மூடுறோம், என்னத்த வேணாலும் மூடிட்டு போறோம். ஆனா, அவங்கள டோட்டலா நிர்வாணமாக்கி,
அவனோட உடல்ல ஒரு இடம் விடாம கன்னு தொலைச்சு சாவடிக்கணும். அந்த மாரி சாவடிக்கிற ஒரு சட்டத்த கொண்டு வாங்க. அடுத்து ஒரு பொண்ண தொடுறதுக்கு யோசிப்பான். ஒரு குழந்தைய தொடுறதுக்கு யோசிப்பான். தன் சொந்த குழந்தையவே கண்டமானக்கு சிந்திக்கிறத தப்புன்னு நெனைப்பான். இதையெல்லாம் நீங்க கொண்டு வராம, ஓகே ஆயுள் தண்டனை, ஜாமீன்ல வெளில வர்றது, பெயில்ல என்னங்க? இது ஒரு சட்டமா நீங்க வச்சீங்கன்னா, குட்டிய சுவரா போயிரும் நாடு. உண்மையிலே குட்டிய சுவரா போயிரும்.